உங்களுக்கான क्वेश्चन ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்றீங்களா? 3 numbers are in the ratio 3:2:5. மூணு நம்பருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ரேஷியோ எப்படி இருக்கா? 3:2:5 இப்படி இருக்கா. The sum of their squares is 1862. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இத ஸ்கொயர் பண்ணிட்டு சம் பண்ணோம்னா 1862 கிடைக்குது. அப்படின்னா வாட் ஆர் த 3 numbers? அந்த மூணு நம்பர் என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த ஒரிஜினல் நம்பருடைய ரேஷியோ தான் நமக்கு தெரியும். அப்ப பக்கத்துல எக்ஸ் போட்டுக்கலாமா? இதோட எதையோ மல்டிப்ளை பண்ணாதான் அந்த ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். இந்த மூணு நம்பரை ஜஸ்ட் ஆட் பண்ணல, என்ன பண்ணிருக்காங்க? சம் ஆஃப் தேர் ஸ்கொயரா ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்குதா? 1862 கிடைக்குதா. சரிங்களா? மேத்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு லைனை ரீட் பண்றீங்க, அதுல ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கிறான். சம்னு சொல்றான், அப்புறம் ஸ்கொயர்னு சொல்றான். புரியுதுங்களா? சம்னா அடிஷன், ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்துல எதை ஃபர்ஸ்ட் செய்யறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒரு லைனை ரீட் பண்றீங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த லைன்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கான். சம்மும் கொடுத்துருக்கான், அப்புறம் ஸ்கொயரும் கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சென்டென்ஸ் முடியுது இல்லையா, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடணும், அப்புறம் தான் சம் பண்ணிடணும். எப்பவுமே மேத்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு லைனை ரீட் பண்ணும்போது அதுல 2-3 விஷயங்களை பண்ண சொன்னாங்கன்னா, எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இதை முடிச்சுட்டு அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படிதான் வரணும். மேத்ஸ் படி அதுதான் கரெக்ட். அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் பண்ணிட்டேன், அப்புறம் தான் சம் பண்றேன். ஸ்கொயர் பண்ணிட்டு தான் சம் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா தப்பாயிரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறது, ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 10x. அப்போ 10x ஸ்கொயர்டுன்னு போட்டுருவாங்க. தப்பு. அப்படி செஞ்சா மகா தப்பு. சரிங்களா? இப்படிதான் ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணணும். பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ 3x ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர், 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர், 5x ஸ்கொயர்னா 25x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1862. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 25 + 4 29 + 9 38 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1862. 2 அடிக்கலாமா? 19 வரும். இதை 2 அடிச்சா 9 to 18 3 to 6 into 2. அடுத்த ஸ்டெப்ல x ஸ்கொயர் ஈக்குவல் டு 931 டிவைடட் பை 19. 19ல தான் கட் பண்ணோம். 1 டைம் 4 டைம் 7 + 6 49 வருதுப்பா. x ஸ்கொயர் 49 எப்படி? x ஸ்கொயர் 49. அப்போ x ஓட வேல்யூ என்னங்க வரும்? 7. x 7னா அப்படியே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 5 × 7 எவ்வளோ வருது? 35. 2 × 7 14. 3 × 7 21. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 21, செகண்ட் நம்பர் 14, தேர்ட் நம்பர் 35. இதுதான் 3 டேபிளில் கட் பண்ணி இந்த ரேஷியோ ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. சரி, 3ல கட் பண்ணல, 7ல கட் பண்ணியிருக்காங்க. 7ல அடிச்சா 3 7 2 7. ஓகே ஓகே ஓகே, பக்கா பக்கா. எப்பா எதுவும் டவுட் இல்லையே? புரிஞ்சில்ல? அப்படியே நோட் பண்ணிக்கிறேன்.